ஹே கேஸ் திஸ் ஸ்ரீராம் சொந்த வீட்டுன்னு இதுக்கு வந்து இந்தியா வர்சஸ் இங்கிலாந்து வழக்கம் போல் இந்தியா தோத்துட்டாங்க. T20 சீரிஸ் எப்படி தோத்தாங்களோ அது மாதிரி தோத்துட்டாங்க. என்ன ஒயிட் வாஷ் பண்ணாமல் ஜெயிச்சிட்டாங்க, அதுதான் ஒன்று. நல்ல வேளை இந்தியா ஒரு மேட்ச் ஆச்சு, ஒரே மேட்ச் ஆச்சு ஜெயிச்சாங்களே, சந்தோஷப்பட வேண்டியதான். அதான் வழக்கமாக விட்டுட்டாங்க. 387 டார்கெட்டு, நம்ம 360 வரைக்கும் வந்தோம், அதுவே பெரிய ஒரு விஷயந்தான். ரோஹித் சர்மா 131 வேறு லெவலு. அண்ட் சிவம் கில், விராட் கோலிலாம் சூப்பராக. ஆனால் தோத்துட்டாங்க, அது மட்டும் தான் ஒன்று. அதான் ரோஹித் சர்மா வந்து ஃபார்ம் அவுட்னு சொன்னாங்க. அப்படிலாம் இல்லை, விளாட்றாரு. ரிட்டைர்மெண்ட்டும் நிறைய பேர் ரூமர் பரப்பிட்டு இருந்தாங்க. அவரு வாயாக சொல்லிட்டாரு, நான் ரிட்டையர்ட் ஆக மாட்டேன் இந்த ஃபார்மேட்டில் அப்படின்னு சொல்லிட்டாரு. சந்தோஷம் எல்லாத்துக்குமே. அதான் நேற்று பென் டக்கெட்டு, ஜாகப் பெதல், ஜோ ரூட்லாம் நல்லா விளையாட்டு தந்தாங்க ஃபஸ்ட் இன்னிங்ஸில். அண்ட் அதான் மோஸ்ட் எக்ஸ்பென்சிவ் ஓவர்னால் யாருன்னா பிரின்ஸ் யாதவ், சாரி கும்மர் பாராரா, அவர் தான் 97 ரன், ஒரு ஓவர் 10 ரன் கொடுத்துருப்பாரு போல். 10 ஓவருக்கு 97 ரன்னு, ஒரு 3 ரன் மட்டும்தான் மிஸ்ஸிங், இல்லை 100 போட்டிருப்பார் அவர். அண்ட் அந்த இடத்துல பவுலிங் யார் நல்லா பண்ணாங்கன்னா ஐ திங்க் சாம் கரன் 4 விக்கெட்டு. அண்ட் 75 ரன் கொடுத்தாலும் சாம் கரன் 4 விக்கெட் எடுத்துட்டாங்க. அவ்வளோதான், சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, முடிஞ்சு போச்சு. நான் காலையில் எழுந்திரிச்சு மேட்ச்சே பார்த்தேன். ஃபஸ்ட் இன்னிங்ஸ்லாம் ஃபுல்லாக பார்த்தேன், அப்போ செகண்ட் இன்னிங்ஸ் கொஞ்சம் பார்த்தேன். எனக்கு ரொம்ப உடம்பு சரியாமல் போச்சு. ஃபுல்லெல்லாம் நைட்லாம் உட்காந்து பார்க்க முடியல. அதான் ஃபுட்பால் மேட்ச்சும் காலையில் உட்காந்து ஹைலைட்ஸ்லாம் பார்த்துருந்தேன். என்ன செய்யுது, எல்லாம் நேரம் நைட்டு போய் முடியுதா, அதான் ரொம்ப டென்ஷன் ஆகுது, வேறு எதுவுமே இல்லை. அண்ட் அவ்வளோதான் கைஸ், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். டாடா, பை.